தோண்டி எடுக்கப்படும் ஜகபர் அலியின் உடல் புதைக்கப்பட்ட இடத்திலேயே எக்ஸ்ரே. மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடந்தது என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெங்களூர் பகுதியை சேர்ந்தவர் சமூக ஆர்வலரும் அதிமுகவை சேர்ந்தவருமான ஜகபர் அலி. இவர் கடந்த 17ஆம் தேதி லாரி ஏற்று கொலை செய்யப்பட்டார். முதல்ல இது விபத்து அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதற்கு பிறகு அவங்களுடைய மனைவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் தகுந்த ஆதாரங்களுக்கு பிறகாக அது கொலை செய்யப்பட்ட வழக்காக பதிவு செஞ்சு மாற்றப்பட்டது. குவாரியோட உரிமையாளர்கள் 2 பேர், லாரி உரிமையாளர், டிரைவர்னு மொத்தமாக 4 பேரை முதல்ல காவல்துறையினர் கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒருவர் அவரா சரண் அடைஞ்சார். இப்படி மொத்தமாக 5 பேர் இந்த வழக்கில் இது வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கு தொடர்பாக பல கட்ட விசாரணைகள் அப்படின்னு நடத்தப்பட்டாலும் அதற்கு பிறகாக சரியான முறையில் இது நடக்காதுன்னு பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதன் அடிப்படையில் சிபிசிஐடிக்கு ஜகபர் அலியுடைய கொலை வழக்கு அப்படிங்கிறது மாற்றப்பட்டது. அதே சமயம் இவர் அதிமுக பொறுப்புலேயே இருந்தாலும் இந்த கல்குவாரியுடைய உரிமையாளர்களுமே அதிமுகவை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு வீடியோவும் வைரலானது. அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய குவாரி உரிமையாளர்களுக்காக தான் ஜகபர் அலி சமூக ஆர்வலர், அவரும் அதிமுகவை சேர்ந்தவர் கொல்லப்பட்டாலுமே அதிமுக குரல் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் அதிமுகவை சுற்றி முன்வைக்கப்பட்டது. எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்கல, ஜகபர் அலிக்கு எந்த ஒரு குரலும் கொடுக்கல, ஃபார்மாலிட்டிக்கு அவருடைய ஆறுதல் மட்டும் குடும்பத்துக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு எல்லாம். இந்த சூழலில் தான் ஜகபர் அலியுடைய மனைவி மரியம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அதில் தன்னுடைய கணவருடைய பிரேதம் மறு உடற்கூறாய்வு செய்யணும், இல்லைனா எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனு அது இன்று விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையில் பல கருத்துக்கள் அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் நீதிபதிகளால் முன்வைக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மரியம் தரப்பில் அப்படின்னா, முதல்ல இந்த வழக்கு விபத்துன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் புகார் கொடுத்ததின் அடிப்படையில் தான் அதுக்கப்புறம் எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணல, அப்புறம் தான் இது கொலை வழக்கால மாற்றப்பட்டது. என்னுடைய கணவர் உயிரிழந்தது 17ஆம் தேதி, 18ஆம் தேதி தான் எங்களுக்கு உடல்லாம் கொடுத்தாங்க. அந்த உடற்கூறாய்வு செய்யறதுக்கு தடயவியல் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கக்கூடிய 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் இதை செய்யாம ஏன் திருமயம் அரசு மருத்துவமனையிலேயே கணவருடைய உடலை வச்சு உடற்கூறாய்வு செஞ்சாங்க? உடற்கூறாய்வு வீடியோ பதிவு செய்யப்படலை, அந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கையே எங்ககிட்ட கொடுக்கல, நாங்கள் ரொம்ப நாள் கேட்டதுக்கு பிறகாக அதுக்கப்புறம் தான் முதற்கட்ட உடற்கூறு ஆய்வு அறிக்கையே எங்ககிட்ட கொடுக்கப்பட்டது. எங்களுக்கு திரும்பவும் எக்ஸ்ரே ஸ்கேன்ஸ் எடுக்கணும், மறு உடற்கூறு ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. இது கேட்ட நீதிபதி இந்த முதற் உடற்கூறு ஆய்வு அறிக்கையிலேயே இது கொலைதான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் அப்படிங்கிறது இருக்கு, இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கைக்கு இணங்க வேணா இன்னொரு முறை எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்கிறதுக்கான அனுமதி கொடுக்குறேன், ஆனால் இது அரசியல் ஆக்கப்படக்கூடாது, அரசியல் ஆக்கிறதுக்கு அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நீதிபதி முன் வச்சிருக்கிறாரு. அரசு தரப்புலையுமே புதைக்கப்பட்ட இடத்திலேயே எக்ஸ்ரே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களும் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இவங்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 20 கிலோமீட்டர்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, சிபிசிஐடிக்கு வழக்கு மாத்திட்டாங்க, சிபிசிஐடிக்கு வழக்கு மாத்தினாலும் இப்ப வரைக்கும் எங்களுக்கு முதல் தகவல் அறிக்கை அப்படிங்கிறது கொடுக்கப்படல, இப்பவுமே எங்களுக்கு வழக்கு சரியான முறையில தான் நடக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குன்னு பல கேள்விகளையும் கோரிக்கைகளையும் தொடர்ந்து முன் வச்சிருக்காங்க. முதற் உடற்கூறு ஆய்வு பண்ண மருத்துவர் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இது கண்டிப்பா லாரி ஏத்தி இறங்கினதுக்கான எலும்பு முறிவுகள் இருக்கு, உள்காயங்கள் இருக்கு, அதனாலதான் அவர் உயிர் இழந்தாரு அப்படிங்கிறது உடற்கூறு ஆய்வு அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. லாரி ஏத்தி இறங்கினதுதான் இறப்புக்கான காரணம் அப்படின்னு மருத்துவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் சாட்சியங்கள் இருந்தாலுமே வீடியோ பதிவு செய்யப்படல, அந்த குடும்பத்தினருடைய கோரிக்கை இதற்கெல்லாம் இணங்கதான் நான் இன்னொரு முறை உங்களுக்கு அந்த பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்காங்க. அதனால ஜகபர் அலியுடைய உடல் அப்படிங்கிறது மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு அந்த புதைக்கப்பட்ட இடத்திலேயே ஃபுல்லா போலீஸ் ஃபோர்ஸோட அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள், முதல் உடற்கூறாய்வு செய்த மருத்துவர்கள், தாசில்தார், தடயவியல் நிபுணர்கள், போலீஸார்னு எல்லா அஃபீஷியல்ஸோடையும் எடுத்து அங்கேயே ஒரு நடமாடும் எக்ஸ்ரே ஸ்கேன் மாதிரி அங்க கொண்டு வச்சு புதைக்கப்பட்ட இடத்திலேயே ஜகபர் அலியோட உடல் அப்படிங்கிறது மீண்டும் எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்கப்படணும். அந்த எடுக்கப்பட்டு எவ்வளவு துரிதமா கொடுக்க முடியுமோ அந்த ரிசல்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்னு நீதிபதி தெரிவிச்சிருக்காரு.
இதற்கிடையில நம்ம பார்த்திருந்தோம் ஜக்பர் அலியுடைய வழக்குல அரசு அதிகாரிகளுக்குமே வந்து தொடர்பு இருக்கா அப்படின்னு. ஏன்னா ஜக்பர் அலி பேசின வீடியோவுமே ஒன்று வைரல் ஆயிருந்தது. நான் இது மாதிரிலாம் புகார் கொடுத்தேன், ஆனா அவங்க மூலமாவே நியூஸ் போயிட்டு இருக்கு அரசு அதிகாரிகள்னு சொல்லியிருந்தாரு. ஸோ தாசில்தார் விஏஓங்கெல்லாம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டாங்க. காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டாரு. இந்த நிலையில தான் வழக்கு சிபிசிஐடி வசம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஜக்பர் அலியோட உடலும் மீண்டும் அவங்களுடைய குடும்பத்தாரோட கோரிக்கைக்கு இணங்க மீண்டும் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு உடலை தோன்றதுக்கு வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வழக்கு அப்படிங்கிறது அரசு அதிகாரிகள் தொடர்பு இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகள் தொடர்பு இருந்தாலும் சரி, யாருடைய தொடர்பு இருந்தாலும் ஒரு சமூக ஆர்வலர் சமூகத்திற்கான நல்லதும் இயற்கை அழிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு மக்கள் நலனோட ஒரு செயல்படக்கூடிய ஒரு சமூக ஆர்வலருக்கு நேர்ந்த இந்த கதி அப்படிங்கிறது யாராலையும் ஏற்றுக்க முடியாது. சிபிசிஐடி விசாரணையாவது நேர்மையான முறையில் இருக்கணும். இதில் பேர் யார் பேரெல்லாம் அடிப்படுதோ, யாருக்கெல்லாம் இதில் தலையீடு இருக்கோ, பாரபட்சம் பார்க்காம அனைவர் மேலும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்கு.